நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தியரிஸ். ஸோ ஒரு பர்சனுடைய அவங்கவுங்களுடைய தியரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னும் போது நம்ம டிரான்ஸ்லேஷனில் வந்து வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லேஷனுக்குள்ள என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, டிரான்ஸ்லேஷனில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்லேஷனில் என்ன ஸ்கோப்ஸ் இருக்குது, அது என்ன ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பை டிஃப்ரெண்ட் பீப்புள், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்லேஷனில் டிஃப்ரெண்ட் தியரிஸ் பை டிஃப்ரெண்ட் பீப்புள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மட்டும் கிடையாது, இட் இஸ் மோர் க்ரியேட்டிவ் ப்ராசஸ். ஸோ இது வந்து வெறும் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு பேக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்தோம். கல்ச்சர் சேஞ்ச் ஆக டிரான்ஸ்லேஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அப்புறம் கொலோனியலிசம், லிங்குவிஸ்டிக் கொலோனியலிசம் பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு பவர்ஃபுல்லான நேஷன் இன்னொரு நேஷனை கண்ட்ரோல் பண்ணும்போது மொழிகளில் அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்களில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுற விதத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை டார்கெட் லாங்குவேஜ்க்கு மாற்றுறது மட்டும் கிடையாது. அதில் இருக்கிற மீனிங், டோன், ஸ்டைல் எல்லாமே வந்து அந்த ஆத்தர் சொல்ல வர கண்டென்ட்டை கரெக்டாக பாஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ ஒரு சோர்ஸ் லாங்குவேஜில் இருந்து ஒரு டார்கெட்டான லாங்குவேஜ், ஒரு டார்கெட்டட் லாங்குவேஜ், எனி சோர்ஸ் லாங்குவேஜ், ஒரு மெயினான ஒரிஜினல் சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு டார்கெட் லாங்குவேஜுக்கு நம்ம ஒரு ஒர்க்கை சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய கண்டென்ட்டும் மீனிங்கும் ஆத்தர் இன்டென்ட் பண்ண எதையும் மாற்றாமல் அதை கரெக்டாக டீகோட் பண்ணி கொண்டு போய் டார்கெட்டட் லாங்குவேஜில் சேர்க்கறது தான் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ திருப்பி ஏன் இந்த மீனிங்கை நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து கண்டென்ட் கரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்லேஷனாக என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் யூ கேன் ரைட் இட் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ இப்போ கேட்ஃபோர்ட் அப்படிங்கிறவருடைய தியரி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ஜேசி கேட்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்லேஷன்றது டெக்ஸ்சுவல் மெட்டீரியல்ஸை சோர்ஸ் லாங்குவேஜில் இருந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றுறது தான். ஓகே, டெக்ஸ்சுவல் மெட்டீரியல்ஸை சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட்டட் லாங்குவேஜ்க்கு மாற்றுறது தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபீம்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ட், மார்ஃபீம்ஸ், வேர்ட்ஸ், கிளாஸஸ், சென்டென்ஸ், இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண அப்படியே ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன். பட் கேத்ரின் பம்வெல் என்ன சொல்கிறாங்கன்னா, the transfer of textual materials from one language to another using appropriate tools. ஸோ இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஆனால் சோர்ஸ் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ்னு யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஜேசி கேட்ஃபோர்ட் சொன்னதே தான் சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டான டூல்ஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூஜின் நிடா அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஓகே, the transfer of message from source language to receptor language without losing the meaning and following the original style. ஸோ இதை வந்து இப்படியே டிட்டோவாக எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிற மீனிங் உங்களுக்கு புரியுதில்ல? ஒரு சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றணும் வித்தவுட் லூசிங் இட்ஸ் மீனிங் அண்ட் கண்டென்ட். ஓகே, ஸோ அதோட மீனிங்கே லூஸ் பண்ணக்கூடாது, அதோட ஸ்டைலை லூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து யூஜின் நிடாவுடைய டெஃபினிஷன் ஃபார் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பீட்டர் நியூமார்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பீட்டர் நியூமார்க்கோட டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம். ஸோ பீட்டர் நியூமார்க் என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்வின் ப்ராசஸ் ஆஃப் டீகோடிங் அண்ட் என்கோடிங். ஒரு சோர்ஸ் லாங்குவேஜை வந்து டீகோட் பண்ணி அதை புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து டார்கெட் லாங்குவேஜில் வந்து என்கோட் பண்ணுறது, அதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங் த வேர்ட்ஸ், இட்ஸ் டிரான்ஸ்லேட்டிங் கல்ச்சுரல், பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல் ஆர் ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்ஸ். சும்மா வந்து ஒரு மொழியை இன்னொரு மொழியில் மாற்றுறது மட்டும் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யூ ஆர் கேரிங் ஸோ மச் ஆஃப் கல்ச்சுரல், பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல், ஃபிலாசபிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் டு அனதர். ஓகே, ஸோ இப்போ வந்து எட்டின் டாலட் அப்படின்றவங்களோட பிரின்சிபல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ எட்டின் டாலட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஹியூமனிஸ்ட். இவர் வந்து 5 பிரின்சிபல்ஸ் சொல்கிறார் டிரான்ஸ்லேஷனுக்கு. இவங்களா ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ த டிரான்ஸ்லேட்டர் மஸ்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த சென்ஸ் அண்ட் மீனிங் ஆஃப் த ஒரிஜினல் ஆத்தர். அந்த ஒரிஜினல் ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராருன்றதை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? தட் இன்க்ளூட்ஸ் த வேர்ட்ஸ், செட் வேர்ட்ஸ் ஆர் சொல்லாத அர்த்தங்கள் கூட புரிஞ்சுக்கணும். சில வேர்ட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, சிலதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ஃபீல் த மீனிங்கில். ரெண்டுமே அவங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து 2 லாங்குவேஜ்லேயும்
சோர்ஸ் லாங்குவேஜ்லையும் டார்கெட்டட் லாங்குவேஜ்லையும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? 2 மொழிகள்லையுமே வந்து கற்று தேர்ந்தவராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேர்ட் ஃபார் வேர்ட் ரெண்டரிங்ஸை அவாய்ட் பண்ணணும். ஃபுல் மீனிங் என்னமோ அதை தான் வந்து கொண்டு போய் சேர்க்க அட்டம் பண்ணணும். அண்ட் வந்து இப்போ வந்து யூசேஜில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜை வந்து அவங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழில் எவ்வளோ வார்த்தை இருக்குது, ஆனால் நிறையா வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போ என்ன பேச்சு வழக்கில் இருக்குது, இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னமோ அதை தான் யூஸ் பண்ணணும். பழங்காலத்தில் இருக்கிறதெல்லாம் பேசினா நமக்கு புரியாது. ஸோ இப்போ இருக்க ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான அப்ரோப்ரியேட்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இந்த 5 ரூல்ஸும் எட்டின் டாலட்டோடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் சாப்மேனோடைய தியரி சொல்கிறாங்க. அது என்ன தியரினா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் வந்து வேர்ட் ஃபார் வேர்ட் ரெண்டரிங்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இதே தான் வந்து எட்டின் டாலட்டோட பிரின்சிபலில் இது ஒன்றா இருந்துச்சு. ஓகே, அட்டெம்ப்ட் டு ரீச் த ஸ்பிரிட் ஆஃப் த ஒரிஜினல் என்ன சொல்ல வந்துச்சோ அந்த ஸ்பிரிட்டோட டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் ஓவர் லூஸ் டிரான்ஸ்லேஷன். அதாவது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒர்க்கோடைய அழகை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. சில விஷயம் சொல்லாமல் இருக்கும் போது தான் அதோட அழகு இல்லை, நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் சில விஷயத்தோட அழகு. ஸோ ஓவர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அக்கார்டிங் டு ஜார்ஜ் சாப்மேன். நெக்ஸ்ட் ஜான் ரைடன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இவர் வந்து 2 பேசிக் டைப்பாக வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மெட்டாஃப்ரேஸ் ஆர் லாங்கிடியூட்னல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்னென்னா வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன் அப்படி சேஞ்ச் பண்ணுற டிரான்ஸ்லேஷன். இதையும் அவர் சிலருக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்ன, பேராஃப்ரேஸ் ஆர் டிரான்ஸ்லேஷனல் வித் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லைக் அந்த மீனிங் மாறாமல் சென்ஸ் ஃபார் சென்ஸ் மேக் பண்ணுற அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற அந்த சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதுவோம்ல கதை, அதான். ஸோ அர்த்தம் புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்ல வராருன்றதை நம்மளுடைய இதில் எழுதுறது, புரியுதா? ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அபேண்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எது ஃபிட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை உங்களுக்கு வந்து ஒப்பிக்கலை, அதை நான் படிச்சுட்டு எனக்கு எப்படி இது புரிஞ்சிச்சோ அப்படி தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அப்படியே ஒரிஜினலாக அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது இமிட்டேஷன்ன்றது. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட கண்டென்ட் என்னமோ அதை நம்ம இஷ்டத்துக்கு எழுதுறது. ஓகே, ஸோ இவர் வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்து இந்த 3 டைப்பில் வந்து ப்ரீஃபேஸ் டு ஓவிட் எபிஸ்டில்ஸ் அப்படிங்கிறதுல இவர் வந்து அந்த சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷனை வந்து யூஸ் பண்ணதாகவும், ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது வந்து 2 லாங்குவேஜோட மாஸ்டராக இருக்கணும், 2 லாங்குவேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த ஸ்பிரிட்டை வந்து லூஸ் பண்ணாமல் அவங்க எழுத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜான் ரைடன் 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து டைட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ரேசர் டிட்லர், இவரோட பேர் நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அலெக்சாண்டர் ஃப்ரேசர்ன்ற நேமில் இல்லை ஃப்ரேசர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா 3 பேசிக் பிரின்சிபல்ஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்லேஷன் ஒரிஜினல் ஒர்க்கோட கம்ப்ளீட்டான ஐடியாவை கொடுக்கணும். ஓகே, இதை வந்து ஆக்சுவலி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டைல் அண்ட் மேனர் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நிறைய பேர் இதுவும் ரிப்பீட்டடான இதுதான். ஓகே, ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலோடைய கலர்ஸை யூஸ் பண்ணலாம், சேம் கலர்ஸ் டிட்டோவாக சேம் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பட் அதை பார்க்கும்போது அந்த ஒரிஜினலோட இது ஞாபகம் வரணுமா. அது எப்படின்னா, 2 பெயிண்டிங் இருக்குது. உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் வந்து கலர் பண்ணி ஒரு ஒரிஜினல் ஒன்று இருக்குது. ஓகே, அதை பார்த்து நீங்கள் இன்னொன்று கலர் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரிஜினலில் இருக்கிற கலர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த ட்ராயிங்கை நீங்கள் கலர் பண்ணதை பார்த்தோன்னே அந்த ஒரிஜினலோட பெயிண்டிங் ஞாபகத்தில் வரணும். அந்த சேம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? ஸோ டிரான்ஸ்லேஷன் அவர் எவ்வளோ அழகாக வந்து சொல்கிறாரு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலரிட்ஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட பயோகிராஃபியா லிட்ரரியா, நம்ம போனோம் செம்மில் படித்தோம் பயோகிராஃபியா லிட்ரரியா. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குல்ல, சைலண்ட் கேப் பிட்வீன் த வேர்ட்ஸ் நிறையா இருக்கலாம். நான் சொன்னல எல்லாத்தையுமே வேர்ட்ஸ்னால புரிய வைக்க முடியாது. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நம்மளாக வந்து புரிஞ்சுக்கணும் அதோட அர்த்தத்தை. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் இமிட்டேஷன், சும்மா அப்படியே எழுதுறது மட்டும் இல்லாமல் ஒரு போய்டிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வார்த்தைகளாலையும் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற சைலண்ட்டான மீனிங்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைலண்ட்டான மீனிங் இருக்கும்போது சில விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு நம்ம இமேஜினேஷனை டெவலப் பண்ண விடுறோம்ல,
அது வந்து சில விஷயங்களில் மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து இவங்க ஆக்சுவலி வந்து நியூ மேன் சொல்கிறதுக்கு போகிறாங்க. எல்லா டிரான்ஸ்லேட்டரும் வந்து ஒரிஜினலோட பெக்யூலாரிட்டியை கண்டிப்பாக சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டான்டே கேப்ரியல் ரோசெட்டி, இந்த பேரையும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு போய்ட்ரியை வந்து ஒரு ஃப்ரெஷ் லாங்குவேஜில் போடணும் அப்படின்னா வந்து அதோடைய பெஸ்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதோடைய ஒரே ஒரு ஆஸ் ஃபார் அஸ் நீங்கள் எதுக்கு அது பண்ணுறீங்கன்ற அந்த அர்த்தம் இருக்கும்போது அதோட பியூட்டியை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷன்றது அந்த அர்த்தத்தை கொண்டு போகிறது இல்லை. இப்போ ஒரு போயமை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு டூ இட் ஒன்லி ஃபார் இட்ஸ் பியூட்டி. ஒரு பியூட்டியை கேப்சர் பண்ணணும் அதர் லாங்குவேஜில் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும் பண்ணுறதா இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு மேத்யூ ஆர்னால்டு, உங்களுக்கு தெரியும், இஸ் அ ஃபேமஸ் கிரிட்டிக். ஸோ மேத்யூ ஆர்னால்டு என்ன சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்லேட்டர் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து என்னென்ன க்ரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா அவங்களால வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ஒரு நம்மளை இதை படிக்கிற ரீடர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க அதை பற்றி அவங்க நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சாங்கன்னா வந்து அவங்களால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது, டைவர்ட் ஆகி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் நம்ம மாஸ்டர் பண்ணணுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட்டர் வந்து ஏன்ஷியன் க்ரீக் பீப்புள் அவரை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கக்கூடாதான். இப்போ படிக்கிறவங்க ஆர்டினரி இங்கிலீஷ் ரீடர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற பற்றி யோசிக்கக்கூடாதான். நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டையும் எடுத்துக்கக்கூடாதான். ஸோ அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான வியூவாக இருக்குது. யார் சொல்கிறதையும் கேட்காத, நீயே உன்னை பற்றி நினச்சிக்கிறது கூட கேட்காது. யூ பெட்டர் நாட் பி யோர் ஓன் ஜட்ஜ். ஸோ யார் சொல்கிறதையும் நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர்ன்றவர் வந்து தன்னுடைய கான்டெம்பரரி ஏஜில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுமே தவிர அந்த ஒரிஜினலோட லாங்குவேஜை யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்ல விஷயம் இல்லை. இப்போது ஒரு இப்போ நான் ராமாயணா வந்து எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு இப்போ வால்மீகி எழுதின ராமாயணா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன்னா தூய தமிழில் கம்பர் எழுதின மாதிரி எழுதுனா எனக்கு புரியுமா? புரியாது. இன்றைக்கி என்னோட கான்டெம்பரரி ஏஜில் எல்லாரும் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜில் எழுதினா தான் இப்போ இருக்கிறவங்களுக்கு புரியும். இதுதான் மேத்யூ ஆர்னால்டும் சொல்கிறார். இப்போ யூஸ் பண்ணுற லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கப்பா, நீங்கள் வந்து அந்த ஒரிஜினலில் இருக்க லாங்குவேஜை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து ஹென்ரி வாட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹி ஹேட் அ எக்ஸ்ட்ரார்டினரி வியூ ஃபார் டிரான்ஸ்லேஷன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, த ஒன்லி மெரிட் has that is exactly what Dante says. It might have been said if he's been an Englishman. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து ரீடரோட ரைட்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து ஒரு ரீடரோட ரைட் கூட கிடையாது அப்படி சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஹீஸ் லைக் டெக்னீஷியன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறேன், அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ ரைட்ஸ் இருந்துச்சோ உங்களுக்கு எவ்வளோ அந்த ப்ராடக்ட்டில் இப்போ ரைட் இருக்கோ அந்த ரைட் வந்து நடுவில் ரிப்பேர் பண்ண டெக்னீஷியனுக்கு இருக்குமா? இருக்காதுல. அந்த மாதிரி தான். ஸோ டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டெக்னீஷியன் மாதிரி. ஓகே, அந்த பொசிஷன், அவர் வந்து போய்ட் கிடையாது, எழுதின ஒரிஜினல் அவர் கிடையாது, கமெண்டேட்டர் கிடையாது. கமெண்டேட்டர் இந்த சென்ஸ் அந்த படித்து கமெண்ட் பண்ணுறாரு அவரும் கிடையாது. ஸோ அவருக்கு வந்து அந்த ஒர்க்கில் எந்த ஒரு உரிமையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹென்ரி வாட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபிட்ஸ்கெரால்ட், உங்களுக்கு தெரியும், எட்வர்ட் ஃபிட்ஸ்கெரால்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சோர்ஸ் லாங்குவேஜோட டெக்ஸ்ட்டை டார்கெட் லாங்குவேஜோட கல்ச்சரலாக சேஞ்ச் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சோர்ஸ் லாங்குவேஜை டார்கெட் லாங்குவேஜ்க்கு மாற்றுறது டிரான்ஸ்லேஷன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கல்ச்சரையும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ அவங்க அதாவது 2 பேருமே புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிட்டிஷ் பர்சன் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமெரிக்கன் அப்படின்னும் போது உங்கள் கல்ச்சர்லேருந்து ஒரு புக்கை என் கல்ச்சருக்கு மாற்றினா உங்களோட கல்ச்சர் ரிலேட்டடான திங்ஸ் எனக்கு புரியாது. ஸோ எனக்கு இந்தியன் கல்ச்சர் இருக்க திங்ஸ் தான் எனக்கு புரியும். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் சேஞ்சிங் வேர்ட்ஸ் பட் இட் ஆல்சோ ஹேஸ் அ கல்ச்சர். ஸோ அதையும் சேர்த்து நம்ம வந்து மாற்றி புரிய வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரே லெவிஃபெரிஸ். ஓகே, ஸோ இவரோட 7 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷனை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து லிட்ரலாக எப்படி இருக்குன்னா லைக் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் அவருடைய 7 ஸ்ட்ராட்டஜிஸ் இது. ஃபஸ்ட்டு வந்து ஃபோனிமிக் டிரான்ஸ்லேஷன்னு சொல்கிறாரு, விச் மீன்ஸ் ஒரிஜினலோடைய சவுண்டை வந்து
இதில் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறது, அதாவது சோர்ஸ் லாங்குவேஜோட சவுண்டை காப்பி பண்ணுறது டார்கெட் லாங்குவேஜில். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது சென்ஸ்லெஸ்ஸாக தான் போய் முடியும். இது வந்து கிளம்ஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு தெரியும், அப்படியே டிட்டோவாக வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. மெட்ரிக்கல் டிரான்ஸ்லேஷன்னா அந்த மீட்டரை வந்து லைக் அந்த மீட்டர் இருக்குல்ல, அந்த போயமில் மீட்டர், அந்த மீட்டரை வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது. அண்ட் போய்ட்ரி இன்ட்டு ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷனாக அழகான போய்ட்ரியை ஒரு ப்ரோஸாக மாற்றி அதை பிளெயினாக எந்த ஒரு ஸ்டைலு டோனு மீட்ரு எல்லாமே லூஸ் பண்ணிடும் அது, அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ரைம்டு டிரான்ஸ்லேஷனாக அந்த ரைமிங் இருக்குல்ல, அந்த ரைமிங்கை வந்து கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுறது தான் ரைம் டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ரைமிங்கோட நம்ம அந்த போயமை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த வேறு லாங்குவேஜ் இருக்க போயமை படிக்கும் போதும் இந்த லாங்குவேஜ் இருக்க போயம் படிக்கும் போதும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி சவுண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா blank verse translation. ஸோ blank verse translationல வந்து லைக் இட் ஹேஸ் கிரேட் அக்யூரசி அண்ட் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்லாயிருக்கும், எஸ்தெட்டிக் குவாலிட்டிஸோட இருக்கிறது தான் blank verse translation. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷனாக உங்களுக்கு தெரியும், அர்த்தம் புரிகிற மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ நமக்குன்னு ஓன் வெர்ஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த அர்த்தத்தை கரெக்டாக கொண்டு போகிறது. ஸோ இதில் வந்து அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ்லேயும் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சக்ஸஸ் ஆகாது. தேர் ஷுட் பி அ பேலன்ஸ் அப்ரோச் டு ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 7 ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் பேலன்ஸ் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணால் தான் இட் வில் பி அ பெட்டர் ஒர்க். இப்போ வந்து ஆக்சுவலி மெட்ரிக்கல் டிரான்ஸ்லேஷன் வெறும் மீட்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மீனிங்கை விட்டாலும் வேஸ்ட்டு, மீனிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மீட்டர்ஸை விட்டாலும் வேஸ்ட்டு. ஸோ இட் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் அ வியூ ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து லைக் நான் சொன்ன ஐடியா, யூ ஹாவ் டு டெவலப் அண்ட் ரைட் இட் ஆன் த ஓன்.